அதாவது யுஏஇலேருந்து அமீரகத்திலேருந்து விமானத்தில் போகிறவங்க அதிகமாக ஃபோன் போட்டு கேட்பாங்க, எங்களுடைய இஹ்ராமுடைய சட்டம் என்னன்னு கேட்பாங்க. அது கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுங்களேன். பொதுவாக கிதாபுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 மீகாத்துகள் தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அதில் முதலாவது யலம்லம், ஜுஹ்ஃபா, துல் ஹுலைஃபா, தாத் இரிக், கர்னே மனாசில், இப்படி 5 மீகாத்து தான் குறிப்பிடப்பட்டிருக்குது. அப்போ ஒருத்தர் அமீரகத்திலேருந்து உம்ராக்கு போகிற நேரத்தில் இந்த மீகாத்தில் அவர் இறங்க மாட்டார். ஏன்னா ஃப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கார், ஆஹா விமானத்தில் போகிறாரு. அப்போ அவர் என்ன செய்வாருண்டா, வீட்டிலேயே உது செஞ்சு கொள்வார், குளிச்சு கொள்வார், உது செஞ்சு கொள்வார். அப்புறம் விமான நிலையத்தில் மஸ்ஜிதுகள் லீக்குது, அங்கே போய் என்ன செய்வார்னு சொன்னால் உது எடுத்து 2 ரக்காத் தொழுதுட்டு அங்கேயே ஹராமுடைய நியத்தையும் அவர் இஹ்ராமுடைய ஆடையும் அணிஞ்சு கொள்றதுக்கு இயலும். அதுக்கு பின்னால் என்ன செய்வார்னா, போர்டிங் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னால் அவர் ஆஹா விமானத்தில் போய் கொண்டு இருப்பார். பொதுவாக சவுதி ஏர்லைன்ஸில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அந்த மீகாத்துடைய இடத்துல அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பேணுதல் என்னென்னு சொன்னால், நம்ம இடையில போகிற நேரத்தில் என்ன செய்யறது, ஹராமுடைய நியத்தை வச்சுக்கொள்றது. நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. அப்படி ஹராமுடைய நியத்தை வைக்காமல் போயிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்கள் தம்மு கொடுக்க வேண்டிய யாரும். இது உம்ராவுடைய ஒரு சட்டம்.